கிரேட்டா ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஒரு சில ஐபிஎல் அப்டேட்டு, அது போக ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு ஷாக்கான ஒரு நியூஸ் தான். அதாவது ஆர்சிபி டீம் ஃபார் சேல் அப்படிங்கிற நியூஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. 99% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பிகாஸ் இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐபிஎல் அப்டேட்லேருந்து போயிடலாமா? ஸோ ஐபிஎல் அப்டேட் பொறுத்த வரைக்கும் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 18 நாள் 19 நாள் தான் இருக்கு. ஸோ அவங்களுடைய கம்ப்ளீட் லிஸ்ட்டை வந்துட்டு சப்மிட் பண்ணணும். ஸோ மற்ற டீம்ஸ் எல்லாம் சின்ன சின்ன போல்ஸ் மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. அண்ட் பங்காளிஸ் கோல் அப்படிங்கிற மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸும் மும்பை இந்தியன்ஸோ ஸோ அவங்களுடைய ரெண்டு டீமை பற்றின பெருமைகளை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது எல்லோ அண்ட் ப்ளூ இந்த ரெண்டை பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்துட்டு ஒரு ட்வீட் போட்டாங்க. ரோஹித் சர்மா, எம்எஸ் தோனி இருக்கிற மாதிரி அந்த ஐபிஎல்ல அவங்களுடைய லெகசியை கேரி பண்ண கேப்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அதை பார்த்த மும்பை இந்தியன்ஸ் இந்த வந்துட்டு பங்காளிகளா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் 5 டிராஃபிஸோட இருக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த விஷயம் அப்படிங்கிறது செம்ம லெவலில் வந்துட்டு ட்ரெண்டாக போயிட்டு இருக்குது சோசியல் மீடியாவிலே சொல்லி ஆகணும். ஸோ அது போக ஜெய்ஸ்வால் அக்ஷனுக்கு வருவாரானுங்கிற மிகப்பெரிய கேள்வி சோசியல் மீடியாவில் எழுந்திருக்கு. அப்கோர்ஸ் ஆர்ஆர்ல சின்ன பொலிட்டிக்கல் கேம் போயிட்டு இருக்குங்கிற விஷயம் நமக்கு தெரியும். ஸோ அதனால தான் சஞ்சு சாம்சன் வெளியில் போறாருங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது போக ஜெய்ஸ்வாலுக்குமே அடுத்தது அவர் தாங்க கேப்டன்சி, இந்தியன் டீமுக்கே கேப்டன்சி பண்ற அளவுக்கு வந்துட்டு தகுதி இருக்கு. அந்நிய மண்ணில் செஞ்சுரி வச்சிருக்காரு, இந்தியன் மண்ணில் கண்ணா பின்னா அடிச்சு வச்சிருக்காரு, ஐபிஎல் செம்ம ஃபார்ம் இருக்காரு. சுத்தி மத்தி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு யங் கேப்டனா அவரை வந்துட்டு எந்த டீம் வேணாலும் ப்ரொமோட் பண்ணலாம். இந்தியன் டீம்ல கூட கில்லுக்கு அப்புறம் ஒரு வேற லெவல்ல ஒரு பிளேயரா இருக்காருங்கிறது தெரியும். இப்போ ரீசெண்ட் டைம் ஃபார்ம்ல கில்லோட ஒரு % மேலேயே இருக்கான்னு சொல்லியாங்கணும். அப்படிப்பட்ட பிளேயரை அவங்க மதிக்கிறது கிடையாது. அட்லீஸ்ட் வந்துட்டு வைஸ் கேப்டனுங்கிற ஒரு ரோல்ல கூட பாக்குறது கிடையாது. நான் எதுக்கு இந்த டீம்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேள்விதான். நிறைய பேர் கேகேஆருக்கு போக போறாங்கிற நியூஸ் வந்துட்டு பயங்கர ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. பட் அக்ஷன் வர போறாரு அப்படிங்கிறது வந்துட்டு இப்போதைக்கு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிற நியூஸ். இது ஒரு ரூமர் தான். பட் இருந்தாலுமே 3 மாசத்துக்கு முன்னாடியே இது ஒரு கன்ஃபார்ம் நியூஸாகவும் இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ஜெய்ஸ்வால் அண்ட் சஞ்சு சாம்சன் வெளியில் போக போகிறாங்க அப்படிங்கிறத இன்னும் அது அஃபீஷியலாக வரல. பட் இருந்தாலுமே நமக்கு தெரிஞ்சிடும். கரெக்டாக 15ஆம் தேதி நவம்பர் 15 உங்களோட கேலண்டரில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டேட்டில் தெரிஞ்சிடும். பொறுத்து பார்ப்போம். ஜெய்ஸ்வால் மட்டும் அக்ஷன் வந்தார் அப்படின்னா செம டிமாண்ட் இருக்கும். அதில் மாற்றமே கிடையாது. எந்தெந்த டீமுக்கு ஓப்பனர் வேணுமோ அள்ளி தூக்கிட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்க தோணுது. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஆர்சிபி அப்டேட் தான். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் டீம் ஃபார் சேல் அப்படிங்கிறத ஒரு மாசமாவே பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு ஒரு ஏலம் மாதிரி ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதானி குரூப்ஸும் அது போக வந்துட்டு இன்னொரு குரூப்ஸும் வந்துட்டு ஃபைட் பண்ணியிருக்காங்க. இது 100% அஃபீஷியல் நியூஸ். சும்மா அடிச்சு விடுறான் நியூஸ்க்காக இந்த மாதிரிலாம் கமெண்ட்ல வரக்கு முன்னாடி போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ எல்லாருக்குமே இதே ஷாக் தான். ஸோ ரெண்டு டீமே போட்டி போடுறாங்க. ஸோ அவங்களுடைய பிராண்ட் வேல்யூ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் போகுதுன்னு சொல்லிட்டு 10,000 கோடி to 15,000 கோடி அப்படிங்கிறது அவங்களுடைய ரேஞ்சு. அதிகபட்சம் 18,000 கோடிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அந்த கால்குலேஷன்லாம் அக்யூரேட்டாக நமக்கு தெரியாது. பட் இருந்தாலுமே ஆர்சிபி டீம் ஃபார் சேல் அப்படிங்கிறது 99% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் 1% அஃபீஷியலாக அதை யார் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்துட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ நாள் டீம் சேல் ஆகக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்த ஆர்சிபி சேல் ஆனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு மேனேஜ்மெண்ட்டை மாற்றிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல தோணுது. யார் வாங்கினாலும் பரவாயில்ல, அதே ஒரு மேனேஜ்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுங்க. அதாவது தினேஷ் கார்த்திக் கன்கோ, அது மட்டும் இல்லாமல் ஆண்டி ஃபிளார் இவங்களை வச்சே வந்துட்டு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருங்கிற நேமே அந்த நேமில் இருக்க பிராண்ட் வேல்யூ புதுசாக பேர் வச்சாலும் கிடைக்காது. அதனால பேரும் மாற்ற போகிறது கிடையாது. ஆர்சிபி தான். அந்த ஆர்சிபிங்கிறது அவங்களுக்கு ஒரு ட்ரேட்மார்க் செட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க மாற்ற போகிறது கிடையாது. நம்ம வந்து 100% ஒரு விஷயத்தில் உறுதி கொடுக்கலாம். அதாவது பேர் அப்படிங்கிறது மாறாது. ஆனால் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது முடிவு பண்ணலாம். ஏன்னா டீமை யார் ஓனர்ஷிப் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்துட்டு முடிவு பண்ணணும். அண்ட் ஃப்ரீடம் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். அதாவது நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்கப்பா, எங்களுக்கு பிரச்சனையெல்லாம் கிடையாது. மற்றவங்களாம் ப்ரெஷர் கொடுப்பாங்க, சோசியல் மீடியாவில் கேள்வி கேட்பாங்க, அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் தாராளமாக விளையாடுங்க, 10 மேட்ச் தோத்தாலும் பரவாயில்ல, உங்கள் கையில் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி மேனேஜ்மெண்ட் கிட்ட ப்ராப்பராக கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி பண்ண விடணும். அந்த மாதிரி பண்ணதுனால தான் ஆண்டி ஃபிளார் ஆல்ரெடி போன தடவை ஆல்மோஸ்ட் குவாலிஃபை ஆகிட்டாரு. ஸோ அவங்க வந்துட்டு குவாலிஃபிகேஷன் மூலியமாக உள்ள வந்தாங்கன்னு தெரியும், பிளே ஆஃப் விளையாண்டாங்க அப்படிங்கிறது தெரியும். ஆல்மோஸ்ட் முடியாத ஒரு டாஸ்கே முடிச்சு காமிச்சாரு. இந்த தடவை தினேஷ் கார்த்திக், ஆண்டி ஃபிளார் 2 பேரும் சேர்ந்து கோப்பையும் அடிச்சு கொடுத்துட்டாங்க. இது மாதிரி ஒரு ப்ராமிசிங் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்காது. ஸோ டீமை யார் வேணாலும் வாங்கிக்கங்க, இந்த மேனேஜ்மெண்ட்டை மாற்றாதீங்க அப்படிங்கிறது தான் சோசியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் என்னுடைய பர்சனல் கோரிக்கையுமே கூட அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியாகணும். நிறைய பேர் ப்ரோ மாறுதான் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. எஸ், அஃப்கோர்ஸ் 100% மாறப்போகுது. பட் யார் ஓன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை.
அதுக்கப்புறம் மேபி வேணாம் இன்னைக்கே நியூஸ் வரலாம், இல்லை ஒரு குறிப்பிட்ட 1 வீக்குள்ளே வரலாம்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எத்தனை பேர் மினி எக்ஷனுக்கு முன்னாடி, அதாவது மினி எக்ஷன் வரப்போகுது இல்லையா, 5ஆம் தேதிக்குள்ளே லிஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்கணும். அதனால தான் இதெல்லாம் இவ்வளோ சூப்பராக வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற மேனேஜ்மெண்ட் கிட்ட இருக்கக்கூடிய விஷயம், அது மட்டும் இல்லாமல் டீம் கூட இருக்கக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற டீம்லாம் இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஆர்சிபி டீம் ஃபார் சேல்னு சொல்லிட்டுல அதுவும் அவங்க வந்துட்டு சீக்கிரம் முடிச்சு கொடுக்கணும். அப்போ தான் ரிலீஸ் பிளேயர் வந்துட்டு எந்த மேனேஜ்மெண்ட் வர போகிறாங்க, யார் ரிலீஸ் பண்ணலாங்கிறதையும் முடிவு பண்ண முடியும். ஸோ அதனால தான் இவ்வளோ ரஷ்ஷாக போயிட்டு இருக்கு. கூடிய விரைவில் அப்டேட் வரத்தான் போகுது, அதில் மாற்றம் கிடையாது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி என்னோட சூப்பர் அப்டேட்டோட வந்து மீட் பண்ணுறேன். See you soon guys.